பொண்ணு உண்மையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அந்த பொண்ணு இறந்துட்டாதான். வயசானவங்களெல்லாம் கூட கொண்டு வந்து அந்த காட்டுக்குள்ள விட்டுருவாங்க. இருந்த காடா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு அழகான ஃபாரஸ்ட்ல கொடூரமான கொலைகள் பத்தி தான், கொலைகள்னு சொல்லலாம், தற்கொலைகள்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஹாய், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாரஸ்ட் தான் ஹாகிகாரா ஃபாரஸ்ட். இது வந்து ஃபுஜி மவுண்டன் இருக்கு இல்லையா, நிறைய அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கீழே, அதாவது அடி பகுதியில் இருக்கிறது தான் இந்த ஹாகிகாரா ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பேர் அவங்க வச்சிருக்கிறது சீ ஆஃப் ட்ரீ அப்படின்னு வச்சிருக்காங்க. கடல் அளவுக்கு அங்கே வந்து மரங்கள் ஜாஸ்தியாக இருக்குமா, அவ்வளோ அடர்ந்த ஒரு காடா. ஸோ அந்த காட்டில் நடந்த கொடூரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இல்லை, ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க. ஒரு 12th இல்லை 11th படிக்கிற பையன்னு வச்சுப்போம், ஓகேங்களா. அந்த ஏஜ்ல இருக்க ஒரு பையன், அந்த பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப நாளா ஆர்வமா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க தாத்தா கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போதுல அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கெல்லாம் போகக்கூடாது, அது ஆபத்தான பிளேஸ், அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் அவனுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து கொஞ்சம் வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கான், அதாவது அந்த காட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்திருக்கான். ஸோ அதனால அவனுக்கு வந்து அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்களே, அப்படி என்ன இருக்குது நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. நம்ம வயசு பசங்களுக்குலாம் நம்ம ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தானே பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பையனுக்கும் வந்து தோணி இருக்கு. இப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி நம்ம வந்து போகலாமா அந்த பிளேஸ்க்கு, சும்மா ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம், ஃபாரஸ்ட் தானே, ஃபாரஸ்ட்னா நிறைய பேர் ட்ரக்கிங் போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க தாத்தா கிட்ட வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பேச்சு அவங்க தாத்தா வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பேச்சு கேட்காம நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கிங் போகிறதுக்காக அவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிளம்புறாங்க. ஒரு 2 பேர், ஓகேங்களா, இவனோட சேர்த்து. ஸோ அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேக் பண்ணிட்டு அவங்க தாத்தா பேச்சு கேட்காம வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ நடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டுக்கப்புறம் மரம் எல்லாம் வந்து ரொம்ப திக்காக, ரொம்ப அடர்த்தியாக ஆக ஆரம்பிக்குது. போகிற வழி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கிற அந்த காட்டில் கொஞ்சம் உள்ளே போக கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுதுன்னா உங்களுக்கு அந்த மரம் எல்லாம் மறைச்சி சூரிய வெளிச்சம் வந்து அவ்வளோவா உங்களுக்கு உள்ளே வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து உள்ளே போயிட்டே இருக்காங்க. போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க இருக்கிற தண்ணி எல்லாமே காலியாகுது, அவங்க எடுத்துகிட்டு போன ஃபுட்ஸ் எல்லாமே காலியாகுது. போகிற வழியிலெல்லாம் பார்க்குறாங்க, ஒரு கார் வந்து நின்று இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து போயிட்டே இருக்காங்க, உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போக அவங்களுக்கு மெல்லமாக யாரும் வந்து பேசுகிறதே சில டைமில் காற்றா கேட்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்குது. அந்த மாதிரி சத்தம் கேட்டோடனே 2 பேருமே போட்டு, அதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, காற்றுல வந்து ஏதாச்சும் மரம் ஆடிச்சுன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி சத்தம் அந்த மாதிரி கேட்டிருக்கும், அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்காங்களாம். போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க திடீர்னு வந்து ஒரு லேடியை பார்க்குறாங்க. அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு லேடியை பார்க்குறாங்க. நான் இவ்வளோ அடர்ந்த காட்டில் யாருமே இல்லை, இப்படி சைலண்ட்டாக இருக்குமா. அந்த ஃபாரஸ்டோடைய வந்து மெயின் விஷயமே சைலண்ட்டாக இருக்குமா. அந்த சைலண்ட்டாக இருக்கிற விஷயமே சில அப்நார்மல் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறதும், அந்த சைலண்ட்டாக இருக்கிற விஷயமே ஒரு சூசைடல் தாட் வந்து கொண்டு வர மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த லேடி அழுதுகிட்டே இருக்கவங்க இவங்க வந்து தூரத்துல இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அங்கதான் இருக்காங்க, மரத்துக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்ன உடனே அவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேர்ல ஒருத்தவங்க வந்து இங்கதான் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாடா நம்ம போய் என்னன்னு கேட்போம், அவங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவோம், பாவம் அவங்க தொலைஞ்சு போய் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 பசங்களுமே ஓடுறாங்க குடுன்னு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்க இல்லை. இங்கதானா இருக்காங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, இல்லை நான் இங்கதான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னப்ப இன்னொரு ஃப்ரெண்டு கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருக்கு, டேய் இங்க இல்லடா, அந்த மரத்துக்கிட்ட தாண்டா இருக்காங்க, நான் தான் அங்க பாடுறா தெரியுது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே வேகமா போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த லேடி வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க, முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க.
இவங்க 3 பேருமே பார்த்துட்டு, "என்ன நில்லுங்க, நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? இந்த மாதிரி வந்து அந்த காட்டுக்குள்ளார போகாதீங்க. அது வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு. நல்லது கிடையாது. நீங்க போகாதீங்க. நீங்க அழுதுட்டே வேற இருக்கீங்க. நீங்க வழி தெரியாம வந்துட்டீங்களா? வாங்க நம்ம வந்து நாங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறோம் உங்கள பத்திரமா. வாங்க. நாங்களும் வீட்டுக்கு போலான்னு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நின்னுடுறா. நின்னுட்ட உடனே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, "என்ன நின்னுட்டீங்க? சரி வாங்க போலாமா அப்போ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப முன்னாடி ஒரு ஸ்டெப்பு 3 பேரும் எடுத்து வச்ச உடனே, அந்த பொண்ணு வந்து திரும்புனோனே, அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அழகான கண்ணு, நல்ல லென்த்தி ஹேரு, அந்த ஓல்டு ட்ரெடிஷனல்ஸ் இந்த மாதிரி அந்த ஜாப்பனீஸோட ஸ்டைல்ல ஒரு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிச்சா இல்லாம அதுலயே கொஞ்சம் சட்டிலா அழகா போடுற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அழகா இருக்காங்க. இப்படி அவங்கள நோக்கி வந்து நடந்து வராங்க. அந்த பசங்களை நோக்கி வந்து நடந்து வராங்க. நடந்து வந்தோடனே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து சரி வாங்க நம்ம எப்படி அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னும் என்ன இருக்கு உள்ளன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. பட் இவங்க வந்து வெளியே கூட்டிட்டு போகணும், நம்ம காப்பாத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் அந்த ஒரு தாட்டும் இருக்கு. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கன்வின்சிங்கா இல்ல உள்ள போறதுக்கு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் போதும். ஏன்னா அவங்க வழியிலே நிறைய பேர் இறந்து இருக்கதை பார்த்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆன கார் பார்த்துட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப இருட்டா இருக்குதுன்னு பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு லேடி வேற இருக்காங்க, இந்த லேடியும் வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைச்ச உடனே அவங்க வந்து 3 பேரும் சரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து ஆரம்பிக்க பேச்சு கொடுத்துட்டே வரும்போது அவங்க வந்து அப்படி மட்டும் தான் பதில் சொல்றாங்க. அவங்க பெருசா பேசல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பயமா இருக்கு போல நம்ம கிட்ட பேசுறதுக்கு, சரி நம்ம பத்திரமா கூட்டு போய் வெளியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் நடந்து வந்துட்ட உடனே அவங்க திரும்பி பாக்குறாங்க, காணும் அந்த லேடிய. என்னடா இங்கதானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வரணுமே, அவங்க தொலைஞ்சிட்டாங்களா? இல்ல அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், இல்ல நான் இப்ப கூட பார்த்தேன், இப்ப கூட இருந்தாங்க, இங்கதான் இருப்பாங்க, பாரு பாரு பாருன்னு சொல்லி தேடும்போது அந்த லேடி வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சா. முன்னாடினா இந்த பக்கம் திரும்பி காட்டுக்குள்ளார இல்ல, வீட்டுக்கு பார்த்து நடந்து போற மாதிரி. ஏய் அங்கதானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தா திடீர்னு ஒரு பிளாங்க் அவுட் ஆயிருக்கு 3 பேருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த காட்டுக்கு விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. அந்த சூரிய வெளிச்சம் வந்து தெரியுது அவங்களுக்கு. இருட்டா இருந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. என்னடா நம்ம வெளியே வந்துட்டோம், லேடியை காப்பாத்தலையானா? அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து புரிய வந்துட்டு இருக்குது, இல்ல நம்ம வந்து உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி நம்மள வந்து அவங்க கூட்டிட்டு வந்து நம்மள வெளியே விட்டுட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு மேல உள்ள போறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க தாத்தா வந்து பயங்கரமா கத்துறாங்க, நான் தான் போக கூடாது சொன்னேனே, நீங்க எதுக்கு போனீங்க, இவங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லி கத்துன உடனே அவங்க வந்து அவனுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. இன்னும் யார் நாங்க வந்து நீங்க அந்த ஸ்டோரி சொல்லுங்க தாத்தா, என்ன ஆக்சுவலா நடந்துச்சு அந்த காட்டுல, நீங்க சொல்லுங்க, நாங்க உள்ள போயிட்டு தான் வெளியே வந்தோம், எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த தாத்தா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஓகே அந்த தாத்தா வந்து சொல்றாங்க, ஒரு அழகான காதல் ஜோடி 2 பேரும் வந்து அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டுல சேர்த்து வைக்கலன்ற பிரச்சனைனால இங்க வந்து இறந்து போயிட்டாங்களாம். இது வந்து ரொம்ப ஒரு அடர்த்தியான ஒரு அடர்ந்த காடாம். ஸோ அதனால உள்ள போனவங்க யாரும் அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்ததா சரித்திரமே, ஏன்னா வழி மாறி போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு டும் சைலண்டா இருக்குமா, கொஞ்சம் இருட்டா இருக்குமா. அந்த அளவுக்கு சைலண்ட் ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கவங்க கூட சத்தம் சும்மா அந்த பின் ட்ராப் சைலண்ட் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு டும் சைலண்ட்டே என்ன பண்ணும்னா இவங்கள மதி கெட விட்டுருமா. அதாவது இவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்களா, போயிட்டு வரணும்ட்டு அந்த மைண்ட் செட்ல இருந்து சூசைட் பண்ணிக்கணும்ன்ற மைண்ட் செட் அளவுக்கு அந்த சைலண்ட் வந்து தள்ளி விட்டுருமா. ஸோ அதனாலதான் அந்த காட்டுக்குள்ளார வந்து அவ்வளவா யாரும் போக மாட்டாங்க. நிறைய நான் அவன் பையன் சொல்றான், ஆமா தாத்தா நான் கூட நிறைய பிணங்கள்லாம் பார்த்துட்டோம், நாங்களும் நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடமே வந்து நிறைய பேர் வந்து சாகுறதுக்காக தான் வராங்க. ஏன்னா யாருக்கும் வாழ பிடிக்கல, இல்லை கடன் தொல்லை, இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இறந்து போனால் பல்லாயிரக்கணக்கான உடல்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளார இருக்கு. அதனாலதான் நான் அவங்களை வந்து போக வேண்டாம், நீங்க பயந்துடுவீங்கன்னு சொன்னேன். 2வது அந்த சைலண்ட் இன்னும் கொஞ்சம் நீங்க நெருங்க அந்த டீப் சைலண்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடும், அது ஆபத்துல கொண்டு போய் முடிச்சிருவோம்ல, அதுக்காக தான் நான் ரொம்ப பயந்துட்டு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இவன் வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த லேடியை பார்த்தோமே சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குசு குசுன்னு பேசுறாங்க. 2 பேரும் பேசணுன்னே இன்னொருத்தன் ஓப்பன் பண்ணி சொல்றான், தாத்தா நான் ஒரு அழகான பொண்ணு பார்த்தேன் தாத்தா அப்படின்னு.
அந்த தாத்தா வந்து இப்படி ஷாக்கிங்காக பார்க்குறேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஆமாம் தாத்தா, நாங்கள் ஒரு அழகான பொண்ணு பார்த்தோம். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து அவங்க நாங்கள் பார்க்கும்போது அழுதுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் அவங்க வழி மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எங்களை வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியே வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காண போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த தாத்தா வந்து இல்லை, சில பேரை வந்து அந்த பொண்ணு வந்து காப்பாற்றி விடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு வந்து இருந்து உள்ளே போக விடாமல் சில பேரை வந்து காப்பாற்றி இந்த மாதிரி வந்து விரட்டி விடுதான். அப்போ அந்த பொண்ணு உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அங்கே போனவங்க யாரும் உயிரோடு இருந்தால் சரித்திரமே இல்லை, அங்கே எல்லாருமே இறந்துட்டாங்க. டவர் ஆஃப் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. புக்கு வந்து டவர் ஆஃப் வேவா. இந்த புக் வந்து ஒரு சூசைட் புக்கா. ஓகேங்களா, யாருன்னா சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருன்னா சூசைட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த புக் வந்து படிப்பாங்களாம். இல்லை, சூசைட் பண்ணவங்க கையில் வந்து அந்த புக் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து போகிறாரு. ஒரு 300 மீட்டர்ஸா கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு ரோப், அந்த எண்ட் ஆஃப் தி ரோப் வரைக்கும் போயிட்டாராம். அங்கே பார்த்தா நிறைய பிணங்கள் இருக்குதான். அந்த பிணங்கள் கையிலாம் ஒரு சிலர் கையில் வந்து இந்த ஒரு புக் வந்து இருக்குதான். தி டவர் ஆஃப் வேவ் அப்படின்றது புக் வந்து இருக்குதான். அண்ட் சில கார்லலாம் கீஸ் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம் அந்த ஃபாரஸ்ட்டில். ஏன்னா நாங்கள் திரும்பி வரமாட்டோம், அவ்வளோதான், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோன்ற மீனிங் வந்து அவங்க கொடுக்குறாங்களாம். ஸோ ஜப்பானில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. ஒரு 30,000+ 50,000+ பீப்புள்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்களாம். சில பேர் ஒர்க் ப்ரெஷரால், சில பேர் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமால், சில பேர் ஃபேமிலி ப்ராப்ளமால், வயசானவங்களெல்லாம் கூட கொண்டு இந்த காட்டுக்குள்ளே விட்டுருவாங்களாம். அந்த ஹகிகாரா ஃபாரஸ்ட்டில் வந்து வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்களாம். அதனால் அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே போய் சூசைட் பண்ணி இறந்ததுனால அந்த ஃபாரஸ்டோட சைலன்ஸ்க்கும் இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்து போகிறது, வயசானவங்க போய் இறந்து போகிறது, அந்த நிறைய ஹாண்டட் விஷயமா நடக்குதுன்னு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இன்னமும் அந்த ஃபாரஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சூசைட் பண்ணுறவங்க அங்கே போய் சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த டவர் ஆஃப் வேவ் அந்த புக் இருக்கு இல்லையா, நான் வந்து தேடி பார்த்தேன் இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இல்லை, ஜாப்பனீஸில் தான் இருக்குதான். ஸோ அதனால பெருசாக டிரான்ஸ்லேட் எதுவும் பண்ணலை அந்த புக்குன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அந்த டவர் ஆஃப் வேவ்ல வந்து அந்த சூசைட் பண்ணி இறந்து போன 2 கப்பலோட ஸ்டோரியும் இருக்குதுன்னு சொல்லி இருந்துச்சு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹாரர் ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஹாரர் ஸ்டோரி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும், இந்த டாபிக் பற்றி பேசுங்க, இந்த பேய் கதையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த டாபிக் எடுத்து பேசுவோம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹாரர் இன்சிடென்ட் நடந்திருக்கு, நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியில் நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கு நடந்த உண்மையான ஸ்டோரி, ஓகே, அவங்களுக்கு நடந்த உண்மையான ஸ்டோரி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நான் என்னோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உண்மையாக நடந்த இந்த இடத்துல நடந்திருக்கு பேய் கதை, இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த மாதிரி பேய் அமானுஷ்யமாக நடந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை டேக் பண்ணுங்கள். அந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் யாருக்கெல்லாம் பேய் கதை கேட்க பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஹாரர் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ட்ரிபிள் யூ.